Good morning students. நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதோடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தோம். எக்ஸசைஸ் 2.4 சம் நம்பர் 8 ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம அந்த எக்ஸசைஸ் 2.4 ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. Exercise 2.4 quadratic functions. Problem start பண்ணுங்க. First problem number 1. Construct a quadratic equation with roots 7 and -4. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூட்ஸை கொடுத்துட்டாங்க 7 and -3 சொல்லி 2 ரூட்ஸை கொடுத்துட்டு அப்போ அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அந்த 2 ரூட்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அதை ரிவர்ஸில் ரூட்ஸை கொடுத்துட்டு நமக்கு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. பார்க்கலாம். சொல்யூஷன். Let the given roots be alpha equal to 7 and beta equal to -3. அவங்க கொடுத்துருக்க 2 ரூட்ஸை ஒன்று ஆல்பான்னு முடிச்சிட்டோம், இன்னொரு ரூட்ஸ் பீட்டான்னு எடுத்துட்டோம். Sum of 2 roots alpha plus beta equal to 7 plus -3 equal to 4. The product of the roots alpha in beta equal to 7 into -3 equal to -21. அதாவது அவங்க கொடுத்துருக்க 2 ரூட்ஸ் ஒன்று ஆல்பா ஒன்று பீட்டா ஒன்று வச்சுட்டோம். சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம் 4 and then ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு -21 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ the required quadratic equation is x squared minus sum of roots x plus product of roots equal to 0. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலாவில் நமக்கு தேவையான அந்த required quadratic equation வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்முலா x squared minus sum of the roots இந்த x plus product of the roots equal to 0 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அந்த quadratic function quadratic equation கிடைச்சிரும். Sum of roots நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அந்த 4ஐ கொண்டு வந்துட்டு இந்த 4ஐ sum of roots இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். The next product of roots value -21. அதை இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. We get the quadratic equation x squared minus sum of roots value 4 into x product of roots value -21 plus into -21 equal to 0. Therefore the required quadratic equation x squared minus 4x minus 21 equal to 0. Okay, hence the solution. Next problem, sum number 2. A quadratic polynomial has one of its 0, 1 plus root 5 and it satisfies b of 1 equal to 2. Find the quadratic polynomial. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A quadratic polynomial one of its roots 0. 1 of its 0, 1 plus root 5 and it satisfies b of 1 equal to 2. Find the quadratic polynomial. நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் குவாட்ரடிக் பாலினாமியல். நமக்கு தெரியாத வரையிலும் அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் எப்படி இருக்கிறத வச்சுக்கோம்னா ax squared plus bx plus c அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இந்த குவாட்ரடிக் பாலினாமியலோட ஒன் ரூட் அதாவது ஒன் சொல்யூஷன் ஆர் ஒன் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 ஆர் ஒன் ரூட் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே இட்ஸ் 0 அதாவது ஒன் சொல்யூஷன் ஆர் ஒன் ரூட் அப்படிங்கிறது 1 plus root 3. இந்த குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். அதில் ஒன் ரூட் 1 plus root 5. ஸோ another ரூட் என்னன்னு சொல்லி தெரியாது. அந்த another ரூட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு 2 ரூட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால அந்த குவாட்ரடிக் பாலினாமியலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன். லெட் b of x equal to the required quadratic polynomial ax squared plus bx plus c அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ரைட்டுங்களா? இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் polynomial function. Right. By the given 1 plus root 5 is a root of the b of x. நம்ம எடுத்துட்டு இந்த polynomial function உடைய quadratic polynomial function உடைய one root தான் யாரு 1 plus root 5. 1 plus root 5 is a one root of b of x. சரி, we know that one root of b of x irrational, then its conjugate also is a root of b of x. அதாவது b of xங்கிற ஒரு polynomial functionக்கு irrational number ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா அதோட conjugate another ரூட்டா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒன் ரூட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் இரேஷனல். இது 1 plus root 5 இரேஷனல் ரூட். இந்த 1 plus root 5 இருக்கு இல்லையா, இந்த 1 plus root 5 இந்த ரூட் வந்து 1 plus root of 5 அப்படிங்கிற இந்த ரூட் வந்து ஒரு இரேஷனல் ரூட். ஸோ பி ஆஃப் எக்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்க 1 plus root 5 ஒரு இரேஷனல் ரூட் அப்படின்னா இதோட கான்ஜுகேட் 1 minus root 5 என்னுடைய அனதர் ரூட்டாக நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, ஸோ therefore 1 minus root 5 is also another root of b of x. நமக்கு இப்போ 1 ரூட் தான் கொடுத்தாங்க. ஸோ அதோட கான்ஜுகேட் another ரூட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். ஸோ 1 plus root 5 and 1 minus root 5 இந்த b of x உடைய 2 ரூட்ஸ். ரைட். Therefore, the required quadratic polynomial is of the form b of x equal to k into x squared minus sum of root into x plus product of root. Already இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். quadratic polynomial quadratic equation கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னாலே இந்த ஃபார்முலா தான் x squared minus sum of root into x plus product of roots. நமக்கு ரூட்ஸ் தெரிஞ்சிருச்சுனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு நமக்கு அந்த quadratic polynomial நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பாருங்க, வெளியில கேங்கிறது ஸ்கேலர்.
ஸ்கேலார் மல்டிப்ளைல இருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபார்மில் நம்ம சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னால நமக்கு அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் கிடைச்சிடும். ரைட், சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 root 1 plus root 5 another root அதோட கான்ஜுகேட் 1 minus root 5. இப்போ சம் மாட்டோம். சம் பண்ணுறப்ப பாருங்கள், இந்த 1 plus root 5 அடுத்தது இந்த 1 minus root 5 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ வேல்யூ 1 plus 1 2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 1 plus root 5 into 1 minus root 5. பாருங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், a plus b into a minus b. ஸோ a squared minus b squared. a squared 1 squared வேல்யூ 1, b squared root of 5 the whole square. root 5 square பண்ணா 5. So 1 minus 5 வேல்யூ என்ன minus 4. sum of root value 2, product of roots value minus 4. இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாமா, b of x equal to k into x squared minus sum of root value 2 into x plus product of root minus 4. Therefore k into x squared minus 2x plus into minus 4, equation number 1. Given that b of 1 equal to 2, இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க b of 1 equal to 2, அதாவது அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல x க்கு 1 சப்ஸ்டிட் பண்றப்ப எனக்கு ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்க 2. ஸோ இதை கொண்டு அதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் ஈக்குவேஷன் 1ல b of 1 equal to 2, x க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும், k into x ஸ்கொயருக்கு, x க்கு வேல்யூ 1, ஸோ 1 ஸ்கொயர் minus 2 into x, x க்கு வேல்யூ 1 minus 4 equal to 0. 1 squared 1 minus 2 minus 4, சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 minus இந்த minus 2 minus 4 ஆட் பண்ணீங்கன்னா minus 6. 1 minus 6 க்கு வேல்யூ minus 5 into k equal to 2. Therefore k equal to minus 5 ரைட் சைட் போனால் டிவைட் பண்ணுவோம். ஸோ minus 2 by 5, k equal to minus 2 by 5 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். Therefore ஈக்குவேஷன் 1 implies b of x equal to minus 2 by 5. k க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், minus 2 by 5 into x squared minus 2x minus 4. This is required quadratic polynomial. Hence the solution. Next sum. Sum number 3. If alpha and beta are the roots of the equation x squared plus root 2x plus 3 equal to 0, form a quadratic polynomial with zeros 1 by alpha 1 by beta. Question நல்லா கவனிங்க. x squared plus root 2x plus 3 equal to 0 வந்து ஒரு quadratic equation. இந்த quadratic equationல 2 roots இருக்கும், ஒன்று alpha another root beta. இந்த 2 roots-ஐ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1 by alpha 1 by beta-வை ரூட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு quadratic polynomial நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய 2 ரூட்டை எடுத்துக்கிட்டு அந்த 2 ரூட்ஸ்ல இருந்து 1 by alpha 1 by beta அப்படிங்கிறத ரூட்ஸாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். சொல்யூஷன் given alpha and beta are roots of equation. Alpha and beta are the roots of the equation x squared plus 2 root x plus 3 equal to 0. இந்த quadratic equation நம்ம அந்த general form இருக்குல்லையா, ax squared plus bx plus c equal to 0 கூட கம்பேர் பண்ணுங்க. அப்போ a க்கு வேல்யூ என்ன 1, b யோட வேல்யூ root 2, c க்கு வேல்யூ 3, c யோட வேல்யூ 3, இது 3. ரைட், sum of roots alpha plus beta equal to formula minus b by a. b யோட வேல்யூ என்ன root 2 by a க்கு வேல்யூ 1. அப்போ alpha plus beta equal to minus b க்கு வேல்யூ root 2 by a யோட வேல்யூ 1. ஸோ root 2 by 1 equal to minus root 2. Sum of roots value minus root 2. Product of the roots alpha and beta equal to c by a. c க்கு வேல்யூ 3, a யோட வேல்யூ 1, 3 by 1 equal to 3. ஸோ product of roots alpha beta equal to 3. Sum of roots ஓட வேல்யூ minus square root of 2 and product of the roots value alpha beta equal to 3. ஸோ இந்த 2 values நமக்கு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் 1 by alpha and 1 by beta are the roots of the required polynomial. நாம கண்டுபிடிக்க போற polynomial equation உடைய roots 1 root 1 by alpha another root 1 by beta ன்னு question சொல்லிருக்காங்க. So let 1 by alpha and 1 by beta are the roots of required polynomial function அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த பாலினாமியல் குவாட்ரடிக் பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு 1 root 1 by alpha and root 1 by beta. அப்போ சம் ஆஃப் ரூட் என்னவா இருக்கும், 1 by alpha plus 1 by beta is equal to 1 root 1 by alpha plus another root 1 by beta. ரெண்டே 2 ரூட்ஸையும் சம் பண்ணுறோம். சம் பண்ணுறப்ப நமக்கு நம்ம பாருங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ பீட்டா இங்கே ஆல்பா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ப்ளஸ் ஆல்பா பை ஆல்பா இன் பீட்டா. இதை அரேஞ்ச் பண்ணோம்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா. So 1 by alpha plus 1 by beta equal to alpha plus beta okay already மேலே கண்டுபிடிச்சோம் வேல்யூ sum of roots minus root 2 product of roots value 3 அதைங்க ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ alpha plus beta minus root 2 by alpha beta value 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் product of the roots 1 root 1 by alpha another root 1 by beta இதை ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ 1 by alpha into beta alpha beta 1 by alpha beta equal to 1 by alpha beta வேல்யூ மேலே கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ஸ்லைடில் 3 அந்த வேல்யூவை இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 1 by 3. Next, the required quadratic polynomial is
p of x equal to x squared minus product of roots, sum of roots in x plus product of roots. நமக்கு ஃபார்முலா தெரியும். Required quadratic polynomial is p of x equal to ஃபார்முலா என்ன, quadratic polynomial கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது ரூட்ஸை கொடுத்துட்டு quadratic polynomial ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஃபார்முலா x squared minus sum of root into x plus product of roots. The sum of roots அப்படிங்கிறது 1 by alpha plus 1 by beta. Product of rootsங்கிறது 1 by alpha beta. The sum of roots 1 by alpha plus 1 by beta ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். minus root 2 by 3 அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். into x plus product of root ஓட வேல்யூ 1 by 3 கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொண்டாந்து இந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்க 1 by 3. Right. Therefore x squared plus into minus into minus plus root 2 by 3 into x plus 1 by 3. ஓகே, therefore இந்த பாருங்க டினாமினேட்டர்ல இங்கே 3 இருக்காங்க, இதுலையும் 3 இருக்காங்க. ஸோ 3 காமனாக வெளியில் எடுத்துருங்க. 1 by 3 இங்கே 3 இல்லை, அப்போ மல்டிப்ளை பண்ணணும். 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1. 3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by 3 இன்ட்டு 3x squared plus root 2x plus 1. This is required polynomial function. Okay, okay students. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக எக்ஸசைஸ் 2.4ல நமக்கு ஹோம்ஒர்க் தரேன். சம் நம்பர் 9. Without sketching the graphs, find whether the graphs of the following functions will intersect the x-axis and if show in how many points. Question பாருங்க, கோமர் கொஸ்டின் பாருங்க. வித்தவுட் ஸ்கெட்சிங் த கிராஃப், இங்கே கிராஃப் வரைய வேண்டியதில்லை. கிராஃப் இல்லாமல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன், இந்த குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆக்சிஸை கிராஃப் போட்டோம் அப்படின்னா எத்தனை பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் கிராஃப் யூஸ் பண்ண வேண்டியது. வித்தவுட் ஸ்கெட்சிங் த கிராஃப் போடாமல் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் பார்க்கும்போது அந்த d ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிப்போம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவாக இருந்தால் அது எக்ஸ் ஆக்ஸை எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணணும், 0 ஆன்சர்னா எப்போ எந்த பாயிண்டில் மீட் பண்ணணும், நெகட்டிவாக இருந்தால் அது எக்ஸ் ஆக்ஸை மீட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணணும். பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதை நீங்கள் என்ன ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணணும்னா குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c கூட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணுறப்போ abcயோட வேல்யூ கிடச்சிரும். அதை கொண்டு போயிட்டு டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா d ஈக்குவல் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கர்வ் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பிளேசஸ். சப்போஸ் அதோட வேல்யூ ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா இந்த curve cut x-axis at 1 point. Cut x-axis at 1 point. எப்போ equal 0 வந்தால் 1 பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு சொல்லணும். சப்போஸ் ஆன்சர் நெகட்டிவ் வந்துச்சுன்னா the curve does not intersect x-axis. நெகட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு x-axis மீட் பண்ணல அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ அந்த டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு சம் 1 2 3 இந்த 3 சம்ஸையும் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம டெய்லி நீங்கள் எழுதக்கூடிய அந்த கிளாஸ் வீடியோவை பார்த்துட்டு டெய்லி நோட்டில் எழுத சொல்லியிருக்கேன். நோட்டில் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.